எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த ஒரு வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்டி பைக்கில் 20,000 கிலோமீட்டரில் என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், அதைத்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில்பட்டன் தெரியுச்சுங்க. என்னென்னா வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சர்வீஸ் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கிங்க. ஜென்ரல் சர்வீஸ் பண்ண கையோட வந்து என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாமேனா ஆயில் ஃபுல்லாமே எப்போவுமே டாப் அப் தான் பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து ஃபுல்லாமே எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டாப் அப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 ஆயிலுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 2 பிரேக் ஆயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 6th சர்வீஸுங்கும் போதே வந்து ஒரு 20,000 21,000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயர் கண்டிப்பாக பார்த்தாவே தெரியும் 20,000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு, ஆக போகுது. டயரோட பேக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. பட் இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. டயரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பிரேக் ஷூ கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். 10,000 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு 7,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் வந்து பிரேக்கோட லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக கொடுக்கும். இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கிறது இல்லை. எல்லாமே பிரேக் ஷூவெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் ஷூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. அதே மாதிரி 20,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி பைக்கு இது நீங்கள் கீழே போட்டு இருந்தாலோ வீலோட அலைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அது ஷோரூமில் கொடுத்தாவே அலைன்மெண்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாவே அவங்களே செக் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஃபோர்க் வந்து பெண்டாக இருக்கா, சப்போஸ் கீழே விழுந்துதா பெண்ட் ஆகும்ட்டெல்லாம் இல்லை, இந்த ஃபோர்க் பெண்டாக இருக்கா, இதெல்லாம் டைட் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதே மாதிரி ஃபோர்க்கில் வந்து அந்த ஆயில் சீல் வந்து உடஞ்சிருக்கா, மேக்ஸிமம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் உடஞ்சிருந்தா வந்து உங்களுக்கு இங்கே ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கி இருக்கும். ஓகேங்களா? அதுங்காட்டி வந்து அதை செக் பண்ணிவிட்டு இருந்தாலுமே அவங்க கிட்ட கொடுத்து ஃபோர்க் ஆயில் க்ளீன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் சேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி கூலண்ட்டு ஃபுல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூலண்ட் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து மித்தபடி அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பைக்கில் வந்து அந்த எம்டி சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சீல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கரெக்டாக இருக்கா லூஸாக இருக்கா அதெல்லாமே அந்த வால்வுன்னு சொல்லுவாங்க. வால்வு அந்த சீலோ வால்வோ சொல்லுவாங்க. அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துக்குங்க. 20K கிலோமீட்டருக்கு எல்லாமே நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணணும். எதுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே பைக்கு எடுக்கும்போது பிரேக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா பிரேக்னால நிறைய ஆக்சிடென்ட் வந்து ஆகுது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் லைட்டாக தான் பிடிக்குது. ஃப்ரண்ட்டை வச்சு தான் இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் விட போகிறேன். அதுங்காட்டி வந்து பிரேக் ஷூஸு அதெல்லாமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். மறக்காமல் அப்புறம் எந்த டயர் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போலோ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, எம்ஆர்எஃப் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்டி பைக்கில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னென்னா வந்து ஸ்பார்க் கேபிள், அது ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கேபிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். எங்கடா ஸ்பார்க் கேபிள் காணோம், எங்கே இருக்குது, அந்த சைடு இருக்கா? ஸ்பார்க் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. எங்கே இருக்குது, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ ஹெல்மெட் போட்டுக்கிறங்காட்டி தெரில போலைங்க. ஓகேங்களா? ஸ்பார்க் கேபிள் வந்து மாற்றிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு 3 சர்வீஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. மித்தபடி எம்டி பற்றின டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.